ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கிட்ஸ் ஸ்பெஷல் தான். என்னென்னா நம்ம பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். என்னென்னா பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ். இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வேக வச்சு நம்ம மசிச்சுக்கணும். உருளைக்கிழங்குல தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ நல்லா நம்ம மசிச்சிட்டோம். இதில் ஈரமே இருக்கக்கூடாது. ஒரு 2 உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா போதும். குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போது இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரவா சேர்க்குறேன். அடுத்தது நான் மைதா மாவு 1 ஸ்பூன். எல்லாமே இந்த ஸ்பூனில் தான் நான் அளந்துருக்கிறது. அடுத்தது அதில் 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்க்குறேன். கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும். ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா சூடாகவே இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நான் வந்து மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சோண்டு ஆயில் வந்து நம்ம கையில் அப்ளை பண்ணிக்கணும். இப்போ சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து கொஞ்சம் பாருங்கள், இந்த சைஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஃபிங்கர் மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இந்த மாதிரி ஃபிங்கர் மாதிரி நம்ம செஞ்சாச்சு. இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது. ஆனால் நல்லா ஆயில் ஹீட்டாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப லோவாக வச்சிட்டோம்னா எண்ணெய் பிடிக்கும். அதனால் நம்ம ஓரளவு மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா மெதுவாக போட்டுடலாம். இது சாஸோடு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதை வேகட்டும். இது பாருங்கள், மேலே அழகாக அதே மிதந்து வருது பாருங்கள். நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நல்லா வெந்து வரணும். இப்போனா நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸோடு இது ரொம்ப ஈஸி தான். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நம்மளுக்கு நல்ல சூடாக இருந்தால் தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வச்சக்குன்னு வரும். நம்மளுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சூடாகவே ஆயிலில் போட்டு எடுத்து பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு பொட்டேட்டோ ஃபிங்கர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. வீட்டில் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும், டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் சூப்பராக செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக நம்மளோட பொட்டேட்டோ ஃபிங்கர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.